சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலொன்று இன்ஸ்டாகிராம் வாயிலாக கனேடிய இளைஞர்களை ஏமாற்றி அவர்களை போதைப்பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தும் திடுக்கிடும் தகவல்கள் W5 புலனாய்வில் வெளியாகியுள்ளன. கடந்த 4 மாதங்களில் மட்டும் ஹாங்காங்கில் சுமார் 100 கிலோ கொக்கைனுடன் 4 கனேடியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஒன்டாரியோவின் கேம்பிரிட்ஜ் பகுதியைச் சேர்ந்த 19 வயது இளம்பெண் ஜேட் ஒரு சட்டப்பூர்வமான இன்டர்நேஷனல் பேக்கேஜ் ஷிப்பர் வேலை என்று நம்பி இதில் இணைந்துள்ளார். இந்த பயணத்துக்கு $5000 சம்பளம் மற்றும் இலவச விமான பயணச்சீட்டு என்று ஆசை காட்டப்பட்டிருக்கிறது. இது சட்டவிரோதமானது இல்லை என்று தூண்டில் போட்ட கடத்தல் கும்பல் ஒரு மர்ம நபரின் கீழ் இயங்கியது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 4வரும் ஒருவரையொருவர் அறியாதவர்கள் என்றாலும் அவர்கள் அனைவரும் ஒரே தந்திர முறையை பயன்படுத்தி தூண்டப்பட்டுள்ளனர். ஹாங்காங்கில் கொக்கையின் விலை கனடாவை விட 2 மடங்கு அதிகம் என்பதால் அங்கு கடத்தல்கள் அதிகரிக்கின்றன. தற்போது இவர்கள் 4வரும் ஹாங்காங் சட்டப்படி ஆயுள் தண்டனையை எதிர்கொள்ளும் அபாயத்தில் உள்ளனர்.